பக்தியுலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8, 4வது வெள்ளிக்கிழமை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பண்ண போறோம்? சந்தான பாக்கியத்துக்கான பூஜை. அப்படின்னா என்ன? குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி யாரு? சந்தான லட்சுமி. நீங்களே பார்த்திருப்பீங்க, கையில குழந்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சந்தான லட்சுமி. அஷ்டலட்சுமி சொல்றோம் இல்லையா? அந்த அஷ்டலட்சுமியில ஒரு லட்சுமி சந்தான லட்சுமி. இந்த சந்தான லட்சுமிகிட்ட எப்படி குழந்தை பாக்கியம் நம்ம கேட்க போறோங்கிறது தான் இந்த வார பூஜை. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு கோலம் போட்டுக்கோங்க, ஒரு தாம்பாளத்துல பச்சரிசி எடுத்துக்கோங்க. யார் செய்யணும்? தம்பதியா செய்யணும். 2 பேரும் சேர்ந்து தம்பதியா செய்யணும். ஒருவேளை உங்களுடைய, அதாவது தம்பதியா நான் சொல்றேன், திடீர்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னோட பையன் ஃபாரின்ல இருக்கானே, பையனும் மருமகளும் ஃபாரின்ல இருக்கா, நான் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஆனா சங்கல்பத்துல என்ன சொல்லணுங்கிறது நான் சொல்றேன், அதை செஞ்சு செய்யுங்க. இப்போ தம்பதிகளா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன? காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு, இன்று செய்ய வேண்டிய பிரசாதம் என்னன்னா, பால் பாயசம், வெல்லம் போட்டு பால் பாயசம். சர்க்கரை போடக்கூடாது இந்த வாரம். வெல்லம் போட்ட பால் பாயசம் பண்ணுங்க. முதல்ல பால் பாயசம் பண்ணிருப்பீங்க, சர்க்கரை போட்டு பண்ணிருப்பீங்க. இது வெல்லம் போட்டு பால் பாயசம் பண்ணுங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இப்பதான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்டுங்களா? இப்ப 2 பேரும் குளிச்சுட்டு வந்துட்டு கீழே கோலம் போட்டு, பூஜை ரூம்ல கீழே கோலம் போட்டு தாம்பாளத்துல பச்சரிசி எடுத்துக்கோங்க. தாம்பாளத்துல பச்சரிசி எடுத்துட்டு ஃபுல்லா நிரப்பிட்டு, நீங்கள் கலச சொம்பு. இந்த வாரம் அரிசி, மாவிலை, தேங்காய்ல ஃபுல்லா மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. கலசம் ரெடி. இப்ப என்ன இருக்கணும்? உங்க கையில பூக்கள் இருக்க வேண்டும். பூக்கள் இருக்கணும். அதே மாதிரி வாழைப்பழம் தான் ரொம்ப மெயின். ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சுக்கணும். 11 வெத்தலை, 7 பாக்கு இருக்கணும். 7 பாக்கு இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, 3 குழந்தைகளுக்கான கிண்ணங்கள். குழந்தை ஊட்டுறதுக்கு கிண்ணம் இப்ப நிறைய ஃபேன்சியா விற்குது இல்லையா? அத அழகா ஒரு சின்ன தட்டு வாங்கிக்கோங்க. எவர் சில்வர் தட்டு, 3 தட்டு, 3 குழந்தைக்கு சாதம் ஊட்டுற கிண்ணம், அந்த 3 கிண்ணத்துக்கான ஸ்பூன், அந்த 3 கிண்ணத்திலையும் பாயசம் ரொப்பிக்கோங்க. பாயசம் ரொப்பிட்டு, உங்களுக்கு பூவெல்லாம் வச்சிருக்கீங்களா? பூவெல்லாம் இருக்கு, தூபம் இருக்கு, தீபம் இருக்கு, பஞ்சபாத்திர உத்ரணி இருக்கு, எல்லாம் இருக்கு. பூக்களால் அர்ச்சிக்க போகிறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு என்ன சுவிட்ச் ஆஃப், அதாவது மொபைல் எதுவும் இருக்கக்கூடாது. ஒன்லி கான்சென்ட்ரேஷன் இன் பக்தி. சந்தான லட்சுமிக்காக, சந்தானத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம எவ்வளவோ வரங்கள் வேண்டி இருக்கும், எவ்வளவோ கோவில்களுக்கு சென்றிருக்கிறோம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லயும் இருக்கும். ஆனா இந்த சந்தான பாக்கியம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னவோ பண்ணியாச்சு. குறைந்தது 5 வருடங்கள் மேலாகி விட்டது கல்யாணம் ஆகி. எல்லாரும் கேட்கிறாங்க, குழந்தை பாக்கியம் எப்ப, குழந்தை எப்ப விசேஷம். நமக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தாங்க இந்த 4வது வெள்ளி. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தாங்க நீங்க இந்த பூஜை பண்ண போறீங்க. சந்தான லட்சுமி பூஜை. உட்காந்துட்டீங்களா? ரெடியா? நீங்க உட்கார்றதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து பேசுனேன். உட்காந்துச்சா? ரெடியா? ரைட். இப்போ மணி அடிக்க வேண்டியது யாரு? லேடிஸ். நீங்க பூஜை பண்ணக்கூடியது அவரு. இப்ப 2 பேருமே சேர்ந்து பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள், தப்பு கிடையாது. எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி. இப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரம், ஓம் நமோ சந்தான லட்சுமியை நமக. சந்தான லட்சுமி தான் குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு லட்சுமி. நீங்க இப்ப சொல்லலாம், நான் சந்தான லட்சுமிக்கு நான் எங்க போவேன் போட்டோ வாங்குறதுக்கு? எந்த ஸ்டுடியோல போய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. வேண்டாம், வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் இருக்கா? எல்லா லட்சுமியும் அடக்கினவன் தாங்க மகாலட்சுமி. அஷ்டலட்சுமியும் சுரூபம் தான் மகாலட்சுமி. அப்ப இந்த சந்தான லட்சுமி யாரோட அடக்கம்? மகாலட்சுமியோட அடக்கம். அப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் மட்டும்தான்
ஓம் நமோ சந்தான லட்சுமியை நமக. இதுக்காக ஒரு போட்டோ வாங்கி அந்த போட்டோக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. உங்க வீட்டுல இருக்கிற மகாலட்சுமிக்குள்ளேயே அந்த சந்தான லட்சுமி அடக்கம். அப்ப இந்த சந்தான லட்சுமியை துதிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காமனா பூவை போடுங்க. ஓம் நமோ சந்தான லட்சுமியை நமக. இந்த மாதிரி சொல்லணும், கிடுகிடுன்னு சொல்லக்கூடாது. ஓம் நமோ சந்தான லட்சுமியை நமக. இது மாதிரி 108 தடவை சொல்லி அந்த பூக்களாலே அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்ப 108 தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணியாச்சா? நீங்க செய்ய வேண்டியது தூபம் தீபம். கடைசியில நீங்க செய்ய வேண்டியது தூபம் தீபம். அதையும் பண்ணி வச்சுட்டீங்களா? அந்த கிண்ணத்துல எல்லாம் பாயசம் வச்சிருக்கீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு நீர் விழாவி ஒரு நைவேத்தியம் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சா? கலசம் ரெடியா இருக்கா? எல்லாம் முடிச்சாச்சு. தூபம் காட்டியாச்சு, தீபம் காட்டியாச்சு, எல்லாம் காட்டியாச்சு. பக்கத்து வீட்டுல இப்பதான் குட்டி குழந்தை 6 மாசம் 7 மாசம் ஆறுது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு குழந்தை இருக்கு. அது மாதிரி 3 குழந்தைய தேர்ந்தெடுத்துட்டு தம்பதியா நீங்க வீட்டை பூட்டிட்டு கூட போங்க. அவங்க வீட்டுல கொண்டு போய், நான் இன்று 3வது வெள்ளிக்கிழமை சந்தான மகாலட்சுமி பூஜை பண்ண என் வீட்டுல இந்தாங்க தட்டோட சேர்த்து, வெறும் தட்டு அந்த கிண்ணம், அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த பால் பாயசம், அதுலயே ஒரு ஸ்பூனு, எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நம்ம இதை கொடுத்துட்டு அடுத்தது 3 பேருக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்தோடனே திரும்பவும் தூப தீபங்களை காட்ட வேணும். திரும்பவும் தூப தீபங்களை எல்லாம் காட்டிட்டு நேர போய் கிச்சன்ல அந்த பால் பாயசத்தை நீங்க கொஞ்சம் எடுத்து பருக வேண்டும். புரியுதுங்களா? இது யாருக்கு இந்த பூஜை அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பூஜை. ஒருவேளை இந்த பூஜை பண்ணி உங்க வீட்டுல குழந்தை பிறந்தாச்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் நமக்கு. அது மாதிரி என்ன சொல்லுவீங்க? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லுவீங்க பரிகாரம், இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணு, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு இல்லையா? அப்ப குழந்தை பாக்கியம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான ஒண்ணு. அந்த குழந்தை பிறப்புக்காக நாம் ஏன் இந்த பூஜையை செய்யக்கூடாது? சின்ன பூஜை. சரி, பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு லீவ் போட்டீங்களா, நல்லா தூங்குங்க. சாயங்காலம் நேர போய் ஒரு கோவில்ல இருக்கிற மகாலட்சுமியை போய் பார்த்துட்டு, அம்மா தாயே இன்னைக்கு சந்தான மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணேன், அதே மாதிரி என் வீட்டுக்கு ஒரு சந்தானத்தை அமுச்சுடுமா. சந்தானம்னா குழந்தை பாக்கியம், சந்தான லட்சுமியை அமுச்சுடுமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மனமுருகி உங்க வேண்டுதலுக்கு ஒரு உதவி செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாள் மகாலட்சுமி தாயார். சரிங்களா? குழந்தை பாக்கியங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நீங்கள் செய்த இந்த பூஜையினுடைய காரணமாக உங்களுக்கு சந்தான மகாலட்சுமி உங்க வீட்டுல குழந்தையாக பிறக்க காத்து கொண்டிருக்கிறாள். கரெக்டா? செய்யறீங்களா? செய்யுங்க. இதனால என்ன ஒரு பெரிய செலவெல்லாம் கிடையாது. ஆனா குழந்தை பிறந்து அது வளரும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, என்ன ஒரு அருமையான குழந்தை, கடவுள் கொடுத்த குழந்தை, மகாலட்சுமியை வேண்டி 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 பிறந்த இந்த குழந்தை அறிவும் அழகும் தைரியமும் எல்லாம் இருக்கும். அந்த குழந்தைக்கு கவலையே படாதீங்க, இன் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா அந்த குழந்தை வர சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்னும் கிடையாது, காசு கிடையாது, அவ்வளவா காசே கிடையாது. நீங்களே உங்க வீட்டுல செய்யக்கூடிய இந்த பூஜையை உங்க கையால செய்யுங்க, தம்பதியா செய்யுங்க, நீடூடி வாழுங்க, குழந்தை பாக்கியத்தோடு சந்தானத்தோடு வாழுங்க. உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். சீக்கிரமேவ சந்தான பிராப்திரஸ்து. செய்யறீங்களா? செய்யுங்க. அழகா ஒரு குழந்தைய பெற்றெடுங்கள். அடுத்த வாரம் ஒரு அருமையான ஒரு பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.